இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசத்தை குறித்த அநேக காரியங்களை நம்ம ஒரு சில நிமிடங்கள் நம்ம என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவேல் தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேசமே பயப்படாத, மகிழ்ந்த களிக்கூறு, பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனை நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண வேண்டும். அநேக காரியங்களில் மகிழ்ச்சியே இல்லை, துக்கத்தில் மூழ்கி இருக்கிற நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி தேசத்திற்காக ஜெபித்து இந்த செய்தியை கேட்கலாமா? என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராழ வேண்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராழ வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், உலகின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். தேசமே பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. அப்பா, பயத்தை நீக்கி நாங்கள் எப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விலகி இந்த தேசத்திற்காக எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த செய்தியில் நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன இந்த வசனம் யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். For the Lord will do great things. Yes, பிரியமானவர்களே, 1947 இரவிலே 12 மணிக்கு உதித்த சுதந்திரத்திற்கு என்றைக்கு தான் விடிவு காலமோ, நிறைய பேருக்கு இன்னும் விடிஞ்சதாகவே தெரியவில்லை. காந்திஜி, நேருஜி, பட்டேல், இன்னும் அதிகமாக வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜான்சி ராணி, இன்னும் அநேகம் பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். விடுதலை தியாக வீரர்களை அவர்களெல்லாம் வாங்கி தந்த சுதந்திரம் அல்லவா. அமெரிக்காவில் பாருங்கள், ஆபிரகாம் லிங்கன், தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆக தேசத்திலே சாதாரணமாக சுதந்திரம் கிடைக்கலைங்க. ஃப்ரீடம் இஸ் நெவர் ஃப்ரீ as someone has paid the price. someone had paid the price என்று சொல்லுகிறோம். இன்று உலகமே கொரோனா கொள்ளை நோய்க்கு அடிமையாகி இருக்கிறோம். வீட்டில் அடைப்பட்டு கிடக்கிறோம், வருமானத்தை இழந்து நிற்கிறோம். இப்படியான சூழ்நிலையிலே நாம் என்ன செய்கிறோம்? இந்த சுதந்திரத்தை 75வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, பொதுவாக சொல்வார்கள், ஃப்ரீடம் கேரிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு இருக்கணும். நமக்கு எல்லாமே இந்திய தேசத்தை குறித்த பொறுப்பு இருக்கிறது. ஃப்ரீடம் இஸ் கிவன் டு செலிப்ரேட். தேவன் கொண்டாடுவதற்காகத்தான் இந்த தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக தேவன் கொடுத்த சுதந்திரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், பல லட்சம் கோடி ஊழல், கொலை, கொள்ளை, ஆசைகளுக்கு அடிமை, இப்படியாக நாடு முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. அதுதாங்க அடிமைப்பட்டு கிடக்கிற இந்தியா என்று இப்போதைக்கு சொல்லலாம். வெள்ளைக்காரன்ட்ட அடிபட்டு அடிமையாக இருந்தது மட்டுமல்ல, இப்பொழுது அநேக காரியங்களில் நம்ம அடிமையாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஃப்ரீடம் இஸ் நாட் ஃபார் அப்யூஸ். ஒன்று சொல்லட்டுமா? நியர்லி 8,000 people who sacrificed their lives for India's freedom between 1857 to 1947. 1857 1947 வரை அநேக சுதந்திர போராட்ட வீரர்கள், கிட்டத்தட்ட 8000 பேர் தியாக பலியாக தங்களை நாட்டிற்காக அர்ப்பணித்து இறந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள்
ஒரு பெரிய ஒரு இரத்த சாட்சிகளாக கூட மரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அருமையாக நமக்கு தேச தந்தை என்று சொன்ன காந்திஜி அடிகள், அதே போல் அமெரிக்கா தேசத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் சுட்டு கொல்லப்பட்டனர். என்ன காரியம் பாருங்கள், இதெல்லாம் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள். போகட்டும். இந்த நாளிலும் கூட தேசத்தில் நாம் மகிழ்ந்திருக்கவும் பயப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கும் கர்த்தரிடமிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கும் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். தேசத்திலே அருவருப்புகள், அதான் தேவன் கண்ணீர் வடிக்கிற காரியம். இந்தியாவை பார்த்து கண்ணீர் வடிக்கிற காரியம் சில காரியங்கள் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமென்றால் நான் இனி சொல்லப்போகிற சில அருவருப்புகளை மக்களிடமிருந்து அகற்ற வேண்டும். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் கூட முதல் காரியமாக பார்க்கலாம் விக்கிரக வழிபாடு. எங்கே பார்த்தாலும் கோவிலுங்க, எங்கே பார்த்தாலும் விக்கிரக வழிபாடு. நான் பார்க்குறப்போ எனக்கு தெரிந்தது வரை இன் இந்தியா 29 crores 29 கோடி டெம்பிள்ஸ், கோவில்கள் இருக்கின்றன. அது எல்லாம் விக்கிரக வழிபாடு தான். அதே போல் 9 கோடி பேர் மந்திரவாதிகளாகவும் பூசாரிகளாகவும் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, எத்தனை கோடி பேர் அவர்கள் பின்னால் போய் மதிமயங்கி போய் உண்மையான தெய்வத்தை காணாமலே மறித்து விடுகிறார்கள். இந்தியா சீரழிவதற்கு காரணம் இதுவும் ஒரு காரணம். பிரியமான 74 கோடி பேர் இயேசுவை பற்றி அறியாத ஜனங்கள். ஹூ இஸ் ஜீசஸ்ன்னு கேட்பாங்க. அறியப்படாத இடங்களிலே எத்தனை மிஷனரிமார் அவங்க இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள் தெரியுமா? அதெல்லாம் சொல்லப்போனால் நிறைய சொல்லலாம். பிரியமானவர்கள், நாட்டிற்காக, தேசத்திற்காக, ரட்சிப்புக்காக, பாவ மீட்புக்காக எத்தனையோ பேர் மாண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர், சங்கீதம் 106, 28, 29 போன்ற வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் பாகால் பேயாரை பற்றி கொண்டு ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் மூட்டினார்கள். ஆண்டவருக்கு கோபம் மூட்டிய ஜனங்கள் தான் அதிகம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? தேசத்தை குறித்த கரிசனை நமக்கு இருக்கிறதா? பிரியமானவர்களே, அதனால தான் பாருங்கள், வாதை அவர்களுக்குள் புகுந்தது. அப்போ கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 38வது வசனத்தில், அதே சங்கீதம் 106, அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் அப்படி பண்ணலை. இப்பொழுதும் இந்தியாவில் இப்பொழுதும் நடக்கிறது. கோழியை ரத்தத்தில் பண்ணுறாங்க, பலி கொடுக்குறாங்க, ஆடை பலி கொடுக்குறாங்க, என்னெல்லாமோ இன்னும் மனுஷனையே நரபலி கொடுக்குறாங்க. தன் சொந்த மகளை ஜோதிடர் சொன்னார் என்று சொல்லி நரபலி கொடுக்கின்ற பெற்றோர்களை இன்றைக்கு பேப்பர்களில் வாசிக்கும் போது மனது மிகவும் வேதனைப்படுகிறது. இந்தியா எந்த நிலைமைக்கு போய்கொண்டு இருக்கிறது பாருங்கள். யாரை நம்பி பின்னே போய்கொண்டிருக்கிறார்? அவர்கள் எதற்கடிமையாகி இருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் நடிகைக்கு கோவில் கட்டி கும்பிடுறாங்க. கோயம்புத்தூரில் பார்த்தா கொரோனாவுக்கு கொரோனா தேவின்னு சொல்லிட்டு கோவில் கட்டிட்டாங்க. அது எப்படி கொரோனா பொம்பளைச்சாமின்னு கண்டுபிடிச்சாங்கன்னு அது தெரியல. அந்த ஆராய்ச்சிக்கு நான் போக விரும்பலை. பிரியமானவர்களே, இப்படியாக பல கொடுமைகள் நடக்கின்றன நாட்டிலே. இன்னுமாக உண்மையான சத்தியத்தை சொல்பவர்களை சிறையிலிட்டு கொல்லுகிற காரியமும் நடக்கிறது. ஆர்சி ஃபாதர் ஸ்டேன்ஸ் சுவாமி கொல்லப்பட்டிருக்கிறார். சிறையிலேயே கொல்லப்பட்டு நாட்டிற்காக இரத்த சாட்சிகள் எத்தனையோ பேர், 1 2 பிரியமானவர்களே. எரேமியா 51:52 சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அதன் விக்கிரகங்களுக்கு விரோதமாய் விசாரிக்கும் நாட்கள் வரும். தேவன் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நியாயாதிபதியாக வருவார். இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடப்பது எல்லாவற்றையும் அவர் நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களே, அடுத்து இந்திய தேசத்தில் தலைவிரித்து ஆடக்கூடியது வேசித்தனம். லேவியர் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கோம், தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமெங்கும் முறைகேடான பாவம் செய்யாதபடிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதுனாலே பரிசுத்த கொலைச்சல் ஆக்காதிருப்பாயாக. தேவனுடைய கட்டளை.
தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமெங்கும் முறைகேடான பாவங்களை செய்யாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. நாட்டில் பாருங்கள், இப்பவும் அப்படி தானே இருக்குது. எத்தனை பேர் கல்யாணம் செஞ்ச பெண்கள் ஆண்களிடம் வேசித்தனம் வைத்திருக்கிறார்கள், தகாத உறவை வைத்திருக்கிறார்கள். பாலியல் குற்றங்கள் ஏகப்பட்டது பெரியிருக்கு. சிறுவர் சிறுமியர் நிறைய பேர் பாலியல் குற்றங்களில் சர்வசாதாரணமாக நிர்விசாரமாக பயமே இல்லாமல் ஈடுபடுகிறார்கள். இந்தியாவில் சொல்கிறேன் கேளுங்க, இந்தியாவில் 12 கோடி பேர் விபச்சார தொழிலில் இருக்கிறார்கள். இவர்களுக்காக நம்ம என்னைக்காவது ஜபிச்சிருக்கோமா? இன்னும் அநேகமாக பாருங்கள், வாலிபர்கள் மத்தியில் இப்போ ஒரு இது கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம். லிவிங் டுகெதர்ங்கிற ஒரு புது பழக்கம் வந்திருக்கிறது. ஒரே ரூமில் ஆணும் பெண்ணும் தங்கி வாழ்க்கையை தொடங்கி நடத்துவது. கல்யாணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட காரியம் நினச்சா பண்ணிக்கலாம், நினச்சா அபார்ஷன் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட பாவங்கள் இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியங்கள். பெண் விடுதலை சுதந்திரம் பேரில் ஒவ்வொரு பெண்கள் நடந்துக்கிற முறையை பார்த்தா, அந்த ட்ரெஸ் கோடை பார்த்தா சகிக்க முடியலங்க. எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இந்த நாட்டிலே நடைபெறுகின்றன தெரியுமா? பெண்கள் சீரழிக்கப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய ட்ரெஸ் கோடு என்று சொல்லுவேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த ஜடை போட்ட பொண்ணுகளை பார்க்கவே முடியாது. எல்லாம் ஃப்ரீ ஹேர் அப்படிம்பாங்க. திஸ் இஸ் அ ட்ரெண்டு, டுடேஸ் ட்ரெண்டும்பாங்க. அது எப்படி இருக்குது? டுடேஸ் தலைவிரி கோலம். பிசாசு தான் தலைவிரிச்சிட்டு பொம்பளை வரும். அதை மாதிரி பேயாட்டம் ஆடிட்டு ரோட்டில் போகிறாங்க. சர்ச்சுக்கு வர்றாங்கங்க, ஃப்ரீ ஹேருங்கிற ஸ்டைலை பண்ணிக்கிட்டு. இங்கே போய் சொல்ல ஆக தேவன் சொல்லி இருக்கிறாரு, தலைமுடியை மூட வேண்டும் என்று சொல்லி முக்காடு போட வேண்டும். யார் பண்ணுறா? இப்போது கிடையாது. சர்ச்சில் செப்பல் போட்டு வரலாம், தலையை விரித்து போட்டு வரலாம். அப்போது ஹாயாக வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நீங்கள் ஹாயாக வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஹாயாக வரல, தேவனுடைய பார்வைக்கு பேயாக வரீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பாருங்கள், 2 சாமுவேல் எடுத்துக்கிடுங்க, 24ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். அதில் சொல்லியிருக்கோம் 2ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது என்ன பண்ணுறாப்புல, யூதா ஜனங்கள் எத்தனை பேர், இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை பேருன்னு கணக்கெடுக்க சொல்லி யோவாபுக்கு கட்டளை கொடுக்குறாரு. ஆக இப்படிப்பட்ட தொகையை கணக்கிடுவது தேவனுக்கு பிடிக்கலைங்க. ஜனங்களை பிரித்து தனித்தனியாக அவங்க ஜாதி வாரியாக அவர்கள் இனம் வாரியாக பிரிப்பதை தேவன் விரும்பவில்லை. ஆக கடைசியில் வாதை வந்தது நாட்டின் மேல். அப்பொழுது தாவீது ஒரு நாள், அப்பா நான் தான் தப்பு பண்ணேன், ஆட்சி தவறான சட்டத்தை கொண்டு வந்ததுனால மக்கள் என்ன செய்வாங்க பாவம் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினார். சர்வாங்க தகன பலிபீடத்தை கட்டி சமாதான பலிகளையும் செலுத்தினானாம். அந்த வசனம் 15-17 பார்த்தீங்கன்னா, அதே போல் கடைசி வசனத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 24-25 அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்கு செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, வாதை நிற்கணும்னா கவர்மெண்ட்டுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் தேவனுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததான பாருங்கள், இந்திய சுதந்திர தேசத்தினுடைய இன்றைய தேவை என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி சற்று ஒரு நிமிடம் சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும். அதை தவறான வழியில் பயன்படுத்தணுன்னா நிச்சயமாக அது ரூல்ட் அவுட் தான். எப்படின்னா, ஃப்ரீடம் டு ஆடம் அண்ட் ஈவ் வாஸ் கிவன், கொடுக்கப்பட்டது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சுதந்திரமாக அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள உலாவலாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எக்ஸப்ட் தட் ட்ரீ, அந்த ஃப்ரூட்டை சாப்பிடாதன்னு கட்டளை கொடுத்தாரு. மீறுனா என்ன ஆகிப்போச்சு? அந்த சுதந்திரம் பறிபோய் விட்டது. ஏதேனிலிருந்து விரட்டப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடிமை எகிப்திலிருந்து சுதந்திர பூமிக்கு கானானை சுதந்திரித்து கொள்ள மோசே, ஆரோன் போன்ற 2 பேரும் பல லட்சம் மக்களை, எத்தனை வருஷங்க, 40 வருஷ பயணம் அவங்கள கூட்டிகிட்டு போனது என்ன சிரமமாக இருந்திருக்கும் பாருங்கள். ஆக தனக்கென்று ஒரு தேசம் வேண்டும், நமக்கென்று ஒரு தேசம் பரலோகத்திலே உண்டு. அதுதான் கானான், பரம கானான். அந்த கானானை நோக்கி நாம் பயணிக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறோமா? நம்முடைய நோக்கம் எதை நோக்கி இருக்கிறது? யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, சகோதரனை சகோதரியே, இன்னொன்று சொல்லட்டுமா? நோவாவின் காலத்திலே அழிவு ஏன் ஏற்பட்டது?
பூமியிலே பாவம் பெருகிற்று. பூமியில் மனிதரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்தார். 40 நாட்கள் மழை, இரவும் பகலும். அது மக்களின் பாவம். இன்று இந்தியாவில் சாத்தான் பல வழிகள்லங்க மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் முதல்ல நீங்கணும். இன்றைய தேவை அதுதான். சுதந்திர தேசத்தினுடைய இன்றைய தேவை அடிமைத்தனங்கள் நீங்க வேண்டும். எரேமியா 12:11 இப்படி சொல்லுகிறது, தேசத்தை பாழாக்கி விட்டார்கள், பாழாய் கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது. தேசம் புலம்பு தான், மக்கள் தான் தேடுறதில்லை. தேசம் தேவனை பார்த்து புலம்புகிறது. தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைப்பதில்லை. இப்படியாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே. தேசம் எங்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிடுங்களேன். புருஷனை அடிமையாக்குறா மனைவி. சில இடங்களில் மனைவி புருஷனை அடிமையாக்கி தன்னுடைய ஆட்சியை செய்கிறார். அடிமைத்தனம். புருஷன்மாரு டாஸ்மாக்கு அடிமையாக கிடக்கிறான். மனைவி எதுக்கு அடிமையாக இருக்கிறா தெரியுமா? சீரியலுக்கு அடிமை. எப்போ பாருங்க சீரியல், 11 மணி வரை சீரியல் பார்க்க வேண்டும். அது என்னாச்சோ இது என்னாச்சோ, அந்த சீரியல் அரை மணி நேரத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு ஃபேமிலியினுடைய அந்த சீரியல் கதைகளை பார்த்தே தங்களுடைய நேரத்தை கழிக்கிறார்கள். அடிமையாகி விட்டார்கள். நிறைய பேர் நான் அப்போ சொன்ன மாதிரி ஜோதிடத்துக்கு அடிமை. நிறைய பேர் பணம் சொத்துக்கு அடிமைங்க. சில பசங்களை பார்த்தா கிரிக்கெட்டுக்கு பைத்தியமாக இருக்கிறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க. பெரிய ஆட்களை பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு அடிமையாக இருக்கிறான், பதவிகளுக்கு அடிமையாக இருக்கிறான். இன்னும் சில பேர் இப்போ இந்த தற்காலத்தில் பார்க்குறேன், எங்கடா நல்ல ஹோட்டல் இருக்குன்னு போய் பார்த்து தின்னுட்டு வர்றது தான். ஹோட்டல் அடிமை, தீனி அடிமை, பெருந்தீனிக்கு அடிமை. வயது வித்தியாசம் இல்லாமல் செக்ஸு தொடர்புகளுக்கு அடிமையாகிறாங்க. எங்கேயாவது யாராவது சிக்க மாட்டாங்களா என்று சொல்லி ஆணும் பெண்ணுமாக செக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்கங்க. சின்னதுலேருந்து பெருசு வர இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்னென்னா செல்ஃபோனுக்கு அடிமை. இப்படி தாங்க அடிமைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். அடிமையின் தேசமாக இருப்பது என்றைக்கு சுதந்திரம் அடைவது? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஆனால் இயேசுவின் அன்புக்கு மட்டும்தான் நம்ம அடிமையாகணும். கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா திருந்திருவீங்க. இயேசுவின் அன்பை புரிந்து கொள்வீர்கள். இயேசுவுக்கு அடிமையாக இருப்போம். அப்போ நம்ம சுதந்திரமாக வாழ தேவன் வழிவகுப்பார். பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதைத்தானே வசனத்தில் பார்த்தோம். அதை எப்படி செய்வது? சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். ஆங்கிலத்து வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கும், you will know the truth and the truth will make you free. சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், இதுதான் நல்லது, இதுதான் நல்ல வழின்னு தெரிஞ்சப்படவும் பிறவும் நான் கெட்ட வழியில் தான் போவேன், நரகத்துக்கு தான் போவேன்னு போகக்கூடாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எரேமியா 22:29 இப்படியாக சொல்லி இருக்கும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று தேவன் சொல்லுகிறார். லேவியராமம் 25:10 சொல்லியிருக்கோம், 5ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அதான் விடுதலை ஏற்கனவே 1947 வாங்கி கொடுத்தாச்சு இல்லைங்க. பேர என்னத்தங்க விடுதலை சொல்கிறதுன்னு. நான் மேற்கண்டு சொன்ன எல்லா காரியங்கள்லையும் அடிமையத்தானே இருக்கணும். நம்ம இன்னும் விடுதலை பெறலையே. உண்மையான விடுதலை எப்பொழுது கிடைக்கும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய அன்புக்கு அடிமையாகும் பொழுது. பிரியமானவர்களே, சேர்ந்து பாடலாமா? கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சிந்தின இரத்தம் இந்தியா முழுவதும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் இரத்தத்தை சிந்தினார். ஆக இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம் நமக்காக சாப பாவ விடுதலையை கொண்டு வரும்.
our Lord Jesus will give liberty from our sins through his blood. பிரியமானவர்களே, எனவே இப்பொழுது என்ன தேவை? நாட்டின் விடுதலைக்கு என்ன தேவை? சுதந்திரம் காக்கப்படுவதற்கு என்ன தேவை? நாம் பயப்படாமல் பகிர்ந்து கழிவு கூறுவதற்கு தேசத்திற்கு தற்போதைய தேவை என்ன? மனம் திரும்புதல். லூக்கா 3:6 சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதிக்கு அருகே தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை பிரசங்கித்தானாம். அண்ட் ஆல் ஃப்ளஷ் ஷால் see the salvation of God. பிரியமானவர்களே, நாம் அறிவிக்க வேண்டும் இயேசுவை. எத்தனை பேருக்கு அறிவிச்சுக்கிறோம் நம்ம வாழ்க்கையில்? யோனா 3:5-8 வரை பாருங்கள். நினிவே மக்கள் பாவத்தில் இருந்தாங்க. அங்கே ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு தேவைப்பட்டது. அப்போ யோனாவை அனுப்பின போது அங்கே அவன் என்ன செய்தான்? உபவாசத்துக்காக ஜெபம் பண்ணான். ஆனால் இவன் என்ன செய்யலை? விசுவாசிக்கலை. ஆனால் அந்த ஜனங்கள் விசுவாசித்தார்கள். நினிவே பட்டணமானது சந்திக்கப்பட்டது, அழிவு நிறுத்தப்பட்டது. அங்கே இருக்கிற விலங்குகள் முதற்கொண்டு ராஜாலேருந்து மக்கள் வர உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள் தேசத்திற்காக. பிரியமானவர்களே, தேசத்திலிருந்து பாவங்கள் நீங்க வேண்டுமென்றால், சாபங்கள் நீங்க வேண்டுமென்றால், வாதைகள் நீங்க வேண்டுமென்றால் நம்ம என்ன செய்யணும்? உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். பிரியமா, தேவன் அதை விரும்புகிறார். மனம் திரும்புதலுக்கேற்ற ரட்சிப்பு அதுதான். சோதோம் குமாரா பட்டணம் கூட அழியதற்கு காரணம் என்ன? பாவம் பெருகியது. செப்பனியா 1:18 சொல்லுகிறது, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள் ஒன்று வரும், அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது, அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலமாக்குவார் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்முடைய தேசம் எங்கும் நம்முடைய எக்காலத்தை ஊதி என்ன செய்யணும்? இயேசுவை பறைசாற்ற வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனிடம் ஊக்கமாய் கண்ணீரோடு தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போது தேவன் ஒன்று சொல்லுகிறார், விரும்புகிற காரியம். இப்பொழுது இன்றைய சுதந்திர நாளில் இந்த சுதந்திர தினத்தினுடைய கொண்டாட்டத்தினுடைய செய்திக்கு இறுதியிலே வந்திருக்கிறோம். ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 7:14 எடுத்து வாசியுங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்கிறார். அப்போது மக்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன பாருங்கள்? தங்களை தாழ்த்த வேண்டும், 2வது ஜெபிக்க வேண்டும், அவருடைய முகத்தை தேட வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்போது அவர் என்ன செய்வார்? பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு என்ன செய்வாராம்? சேமத்தை கொடுப்பாராம். சேமத்தை கொடுத்துட்டாருன்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஏசாயா 62:4 ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் அழைக்கப்படும். நம்ம இந்தியா பியூலான்னு ஆண்டவர் அழைக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா? சகோதரனே, சகோதரியே, டியர் பிலீவர்ஸ், ஆர் யூ ரெடி? நம்ம தேசத்தை பியூலா என்று தேவன் அழைக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று ஏசாயா 62:4 சொன்னது போல இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேள்வி கேட்க வேண்டாம். அதற்கு பதிலாக நீயும் நானும் என்ன செய்கிறோம், என்ன செய்தோம் என்று சிந்திக்கலாமா? அதற்கு ஜெபிக்கலாமா? அதற்கு ஜெபித்தாமா? இல்லை இனியாவது ஜெபிக்கலாமா? மக்களுக்கு நன்மைகள் செய்தோமா? இயேசுவை அறிவித்தோமா? சிந்தித்து பார்ப்போம். தேவன்தாம் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க பாரதம், வளர்க ஜனநாயகம். ஜெய் ஹிந்த்.